சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, பாபா வீட்டில் நாங்கள் ஞானத்தை சொன்னால் கேட்டுக்கவே மாட்றாங்க. என்ன தான் பண்ணுறது பாபா? அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க. பிராமணர்கள் சீரீஸில் பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். பிராமணன் என்றாலே ஈஸ்வரிய சேவாதாரி. பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் இப்போது லௌகீகத்தில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா அரசாங்க ஊழியராக கூட நீங்கள் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்களோட உண்மையான தொழில் என்ன தெரியுமா? ஈஸ்வரிய சேவாதாரி ஆகும். நீங்கள் எல்லாருமே ஈஸ்வரிய சேவை தான் உங்களோட உண்மையான தொழிலே. தாய்மார்கள் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட ஈஸ்வரிய சேவையில் இருக்கீங்க. எல்லாருமே வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸ்வரனோட சேவாதாரிகள். வீட்டில் உள்ளவங்க ஞானம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஞானத்தை சொல்கிறீங்க, ஆனால் அவங்க கேட்கவே மாட்டுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுப பாவனை, சுபமான விருப்பங்களை வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் பரப்பணும். அதன் மூலமாக அவங்களும் மாறிடுவாங்க. வார்த்தைகளால் செய்யும் சேவை மட்டுமே சேவை கிடையாது. நீங்கள் வெறும் வார்த்தையால் சேவை செய்கிறது மட்டும் சேவை கிடையாது. சுப பாவனை வைப்பது கூட சேவை தான். பாபா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் 2 சேவையும் செய்ய உங்களுக்கு வருதா? இந்த 2 சேவையும் உங்களுக்கு செய்யறதுக்கு வருதா? இல்லை யாராவது உங்களை நிந்தித்தாலும் கூட நீங்கள் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களை விட்டுடாதீங்க. எதையாவது நீங்கள் கொடுப்பது தான் பிராமணர்களின் வாழ்க்கையே. உங்களோட வாழ்க்கையே நீங்கள் ஏதாவது கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதனால் ஞானத்தையும் சொல்லுங்கள். ஒருவேளை ஞானத்தை கேட்கல அப்படின்னா நீங்கள் சுப பாவனை வைங்க, அவங்களும் மாறுவாங்க அப்படின்ற மாதிரி சுப பாவனை வைங்க. அதனால் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைப்பதும் போதை கொடுப்பதாகும். அனைவரும் நீங்கள் வார்த்தைகள்னால மாறிவிடுவது கிடையாது. இங்கே நீங்கள் எல்லாருமே வார்த்தையால் மட்டும் மாறிடுவாங்கன்னா சொல்ல முடியாது. வார்த்தையை சொன்னால் அவங்க வேறு விதமாக பேசுவாங்க. அது ஏகப்பட்ட ப்ராசஸ் நடக்கும். ஆனால் நீங்கள் சுப பாவனை வச்சிட்டிங்கன்னா சுலபமாக நல்லபடியாக நடக்கும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களை கொடுங்க. இப்போ பக்காவான ராவணனாகவே இருந்தால் கூட சரி, என்னுடைய சம்மந்தி பக்கா ராவணாக இருக்கிறாங்க, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணாலும் கேட்க மாட்டுறாங்க, அவங்க மாறக்கூடியவர்களே கிடையாது அப்படின்னு சில தாய்மார்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் கூட நீங்கள் உங்களோட பொக்கிஷத்தின் மூலம் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களை நீங்கள் கொடுக்கணும். யாராவது உங்களை நிந்திச்சாலும் கூட வாயில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை திட்டுறாங்க, வாயிலையே நிந்திக்கிறாங்கன்னா கூட அவங்க வாயிலேருந்து என்ன வெளியில் வருது? இவங்கெல்லாம் பிரம்மகுமாரிகளாம் என்ன அப்படின்ற மாதிரி திட்டுறாங்கல்ல. இவங்க பிரம்மகுமாரிகள், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க, இதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, உலகம் அழியுது, இந்த மாதிரி சத்தியுகம் வருதுன்னு ஏதாவது இந்த பிரம்மகுமாரிகளில் இருக்கிறவங்க இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே திட்டுறாங்க, இந்த மாதிரி தானே நிந்திக்கிறாங்க. அப்போ பிரம்ம பாபாவை
நினைவு செய்கின்றனர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யாரை நிந்திக்கிறாங்க? பிரம்ம பாபாவை நிந்திக்கிறாங்க. நிந்தித்தாலும் கூட பிரம்மான்னு தானே அவங்க சொல்கிறாங்க. பிரம்மா குமாரிகள்னா பிரம்மா அப்படின்னு தானே அவங்க வாயிலேருந்து வருது. பாபாவின் பெயரை உச்சரிக்கிறாங்க. அவங்க வந்து அறிஞ்சோ இல்லை அறியாமலேயோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சலி கொடுங்க. அவங்க தெரிஞ்சிருக்கல, அவங்க அறியாமலாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சலி கொடுங்கள். இவ்வாறு நீங்கள் அஞ்சலி கொடுக்குறீர்களா? இல்லைன்னா அவங்க கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு விட்டுறீங்களா? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரிலாம் அவங்க கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு விடாதீர்கள். இல்லைன்னா வந்து அவங்களே வந்து கடைசியில் உங்கள் காதை திருவிடுவாங்க. பாபா சொல்கிறாங்க, நாம் புத்தியற்றவர்களாக இருந்தோம். அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்களாம், கடைசி நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, நாங்களே புத்தியற்றவர்களாக இருந்தோம், எங்களுக்கு தான் புத்தியே ஓப்பன் ஆகலை, எதுவுமே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நாங்களே மயக்கத்தில் இருந்தோம், அப்புறம் நீங்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு காதை திருவாங்க. உங்கள் காதை வந்து திருகுவாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து கொடுங்க. பாபாவோட ஞானத்தை அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிய வருமோ அந்த மாதிரி அன்பாக இனிமையாக ராயலாக புரிய வைங்க. பாப்தாதா வந்து தினமும் அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பொக்கிஷங்களை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறேன். தினமும் எப்படியெல்லாம் புரிய வைக்கலான்னு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து முதல்ல சுபபாவனை வைங்க. அவங்களுக்கு சுப விருப்பம், அவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து அமைதி உண்டாகும், அவங்களும் வந்து இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு அவங்களும் யோகா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் தான் சுபமாக நினைக்கணும். நினச்சி அவங்கள வந்து நீங்கள் தான் வந்து சுப பாவனை மூலம் அவங்கள வந்து மாற்றம் செய்யணும். கேட்கவே மாட்டுறாங்கன்னு நீங்கள் அப்படியே விட்டுடக்கூடாது. இப்போது இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு டைம் வந்து கேட்பாங்க. ஏன்னா பாபாவோட குழந்தைங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களும் நிச்சயமாக பாபா குழந்தையாக ஆவாங்க. அவங்க ஏன்னா பாபா வந்ததே வந்து எல்லாருக்கும் எப்படியாவது ஆஸ்தி கொடுக்கணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே. அப்போ உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க மாட்டிங்களா? வெளியிலேருந்து எங்கேருந்தோ, இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாருமே உங்களை வந்து கடைசியில் வந்து கேட்பாங்க, ஏங்க எங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும், சரி இப்போ அமைதியாவது கொடுங்கன்னு கடைசியில் வந்து நிற்பாங்க, எங்களுக்கு அமைதியாவது கொடுங்க எங்களுக்கு. ஏன்னா இப்போது மனசில் அவ்வளோ குழப்பங்கள், அவ்வளோ எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ மன நிம்மதியை இழந்து வருவாங்க. அப்போயாவது நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டாக் வச்சுருக்கணும். அதனால் இப்போவே நம்ம வந்து அதுக்கான பயிற்சி பண்ணணும். சுப பாவனை, சுப விருப்பம் அவங்களுக்கு சொல்லி தினமும் பாபா எப்படி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி முறையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சிந்தனை பண்ணி பார்ப்போம். இனிமையான குழந்தைங்களே, மாயா வந்து எதிரி. இந்த மாயா வந்து உங்களோட எதிரி, உங்கள் முன்னாடியே இருக்குது. அதனால் தங்களை நீங்கள் மிகவும் பாதுகாத்து கொள்ளணும். ஒருவேளை போக போக மாயாவிட நீங்கள் மாட்டிக்கொண்டீங்கன்னா தங்களுடைய அதிர்ஷ்டத்திலிருந்து குறுக்கு கோடு வந்து ஒரு கோடு வந்து போட்டுடுற மாதிரி நீங்களே வந்து அந்த மாதிரி உங்கள் அதிர்ஷ்டத்தில் கோடு போட்டுடுறீங்க குறுக்கில். கேள்வி என்ன கேட்குறாருன்னா, ராஜ யோகி குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கிய கடமை என்ன? உங்களோட முக்கிய கடமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பாபா சொல்கிறாங்க, உங்களோட முக்கியமான கடமையே வந்து படிக்கணும் மற்றும்
படிப்பிக்கணும். நல்லபடியாக இந்த ஞானத்தை காது கொடுத்து கேட்டு நல்லா பாயிண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் முரளியை படிக்கணும். நல்லா படித்து அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இதுதான் உங்களோட முக்கிய கடமையே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ஈஸ்வரிய வழிபடி நடக்கிறீங்க. நீங்கள் காட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. காட்டில் போய் வாழணும்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்யணும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகள்லேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்துடுது. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி. பாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்மாவின் மூலம்தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இதை இந்த படிப்பை நல்லபடியாக படிக்கணும். எது வரைக்கும் முழுமையே ஆகலையோ அது வரைக்கும் புதியவர்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுவும் புரியாது. அவங்க இன்னும் ஞானம் இன்னும் தெரிஞ்சிக்கல. அதனால் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது படிப்பு பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதப்பட்டிருக்கு. பகவான் நிராகாரராக இருக்கார். யாருக்கு நீங்கள் புரிய வைப்பதாக இருந்தாலும் இதை நல்ல விதத்தில் உறுதியாக்கி அவங்களுக்கு புரிய வைங்க. பகவான் நிராகாரராக இருக்கார். அவர் தான் இந்த பிரம்மாவோட உடம்புல இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. எதுக்குன்னா நம்மளுக்கு ஆஸ்தி கொடுக்கறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுறாரு, தத்தெடுக்கிறாரு. இப்போது பெரிய பணக்காரங்க செல்வந்தர்கள் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த மாதிரி தான் பாபா உலகத்திலே மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கார். அவர் குழந்தைகளாகிய நம்மளை தத்தெடுத்து, ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே இப்போ ஏழைகளாக ஆயிட்டீங்க. உங்களை எவ்வளோ உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு போனேன், இப்போ ஏழை ஆயிட்டீங்க. அதனால தான் உங்களை நான் தத்தெடுக்கிறேன் திரும்பவும். அதனால் பாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இப்போ கொடுக்கறதுக்காக நம்மளை தத்தெடுத்திருக்காரு. அவருக்கு தான் எல்லாமே தெரியும். இப்போது சொர்க்கத்தை எப்படி உருவாக்கணும் எல்லாத்தையுமே அவருக்கு தான் தெரியும். அதனால் ஆசை கூட உங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு அதிகமாக ஆசை இருக்கும். எல்லையற்ற ஆஸ்தி, அதாவது ஆசைனா பாபாவோட ஆஸ்தி நம்ம அடையணுன்ற அந்த ஆசை. பாபா நம்மளை தத்தெடுத்திருக்காரு. எதுக்குன்னா நம்மளுக்கு ஆஸ்தி கொடுக்கறதுக்காக. அப்படின்றத நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நான் உங்களை தத்தெடுத்தேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா நீங்களும் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே என்னோட குழந்தைங்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் உங்களை இப்படி தான் தத்தெடுத்தேன். ஆமாம் பாபா, நாங்கள் எல்லாருமே உங்களுடையவராக இப்போ ஆகிட்டோம் அப்படின்னு குழந்தைங்கள் நீங்களும் சொல்கிறீங்க. பிரம்மா குமார் குமாரிகள் பிரஜாபிதாவோட குழந்தைங்களாக இருக்கீங்க. ஏன்னா பிராமணன் ஆனால் தான் நீங்கள் தேவதையாகவே ஆக முடியும், ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக முடியும். ஏன்னா சத்தியுகத்தில் தான் உங்களோட ராஜ்யம் நடக்கும். ராஜ்யம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா சத்தியுகத்தில் தான் நீங்கள் எல்லா ஆஸ்தியும் முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்போது இந்த உலகம் கண்டிப்பாக விநாசமாக தானே வேணும். விநாசம் ஆகலைன்னா எப்படி நீங்கள் சத்தியுகம் வரும், புது உலகம் எப்படி வரும்? அதனால் இந்த உலகம் நிச்சயமாக அழியக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டே வருது. நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த கம்மியான நேரத்தில் கூட நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சு மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. அதாவது 10 தலை, இந்த ராவணனை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் 10 தலையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த 4 கை, இந்த விஷ்ணுக்கு 4 கை இருக்குது. அப்புறம்
நிறைய அந்த அரக்கர்களை கொன்ன அந்த துர்கா தேவி, அந்த காளி, இவங்களுக்கெல்லாம் 10 கை இருக்குது. அந்த மாதிரி நிறைய அந்த பக்தியில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் யாருக்கும் கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து பக்தி மார்க்கம். இங்கே எல்லாருக்குமே 2 கை தான் வந்து இருக்குது. ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான். எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். ஆனால் அந்த ராவணன் என்பவன் அது மனிதன் கிடையாது. 5 விகாரங்கள். அது உடல் உணர்வு. இந்த உடல் உணர்வால் தான் அதாவது இந்த விகாரங்களும் வந்தது. இதனால தான் வந்து எல்லா பிரச்சனையும். இப்போ இந்த உலகம் வந்து இவ்வளோ நரகமானதுக்கு காரணமே இந்த 5 விகாரங்கள் தான். இதை வந்து தான் உடம்புனே தெரியாமல், அதாவது சகோதரர்கள்கிட்டயே வந்து அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இது வந்து ஒரு நாடகம், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் தான். அதுவும் முதலும் முடிவும் இல்லாத ஒரு நாடகம். இதை நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிப்பில் நல்லா முயற்சி செய்யணும். ஏன்னா இப்போது பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதுகிறாங்க இல்லையா, அந்த படிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. படிப்புன்னு ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை விட இது வந்து ரொம்ப கடினமான எக்ஸாம் தான். ஏன்னா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் வேணும். இந்த படிப்பு நீங்கள் படிக்கணுன்னா எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவங்க வந்து சன்னியாசிகள் வந்து எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் முழு உலகத்தையும் சந்நியாசம் பண்ணணும். யாருக்கிட்டேயும் வந்து மோகமே இருக்கக்கூடாது. ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாருமே மோகத்தை வென்றவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த 5 விகாரங்களை முழுமையாக எனக்கு தானம் கொடுத்துருங்க. இந்த ருத்ர ஞான வேள்வியில் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருங்க. ஏன்னா விநாசம் இப்போது நடக்க போகிற டைம் வந்துருச்சு. அந்த டைமில் வந்து நாடகத்தில் இது பதிவாயிருக்குன்னா அது காட்சி வந்து நடந்தே தீரும். இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட வந்து முதல்ல லக்ஷ்மி நாராயணனோட காட்சி கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டு இந்த அழிவோட இந்த கடைசி விநாசத்தோட காட்சி கிடச்சிது. அப்போ உடனடியாக அவர் அவ்வளோ முயற்சி பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்த உலகம் இப்போது மொத்தமாக எல்லாமே வந்து விநாசமாகக்கூடிய டைம். அப்போது நீங்கள் வந்து ஏன் இந்த 5 விகாரங்களை இன்னமும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும்? எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிவிட்டு, ஏன்னா அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நமக்கு நிம்மதியாக வந்து இருக்க முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா இது ஏற்கனவே மோசமான உலகம், நரகமான உலகம். இந்த டைமில் இந்த விகாரங்கள் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. அப்போ வந்து எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சதா பாபாவோட நினைவிலேயே இருக்கலாம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த அமர்நாத் சிவபாபாவை நல்லபடியாக நினைவு செய்யணும். ஏன்னா நீங்களும் அமரர்கள் தான். ஆத்மாவாகிய உங்களுக்கு அழிவே கிடையாது. உண்மையாகவே என்ன தான் உலகம் விநாசமானாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால் நீங்களும் இந்த அமரர் தான். நான் அமரர், அமர்நாத் சிவபாபாவை நம்ம நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட எல்லா விருப்பங்களும் எல்லாமே பூர்த்தி செய்வேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டு எனக்கு ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எல்லா விருப்பங்களும் பூர்த்தி ஆகும். ஏன்னா இப்போது நம்ம வந்து சுகதாமத்திற்கு போயிட்டுருக்குறோம். குழந்தைகள் ஆகிய நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க. இந்த துக்க தாமத்தில் இப்போ தீ பிடிக்க போகுது. குழந்தைகள் வந்து விநாசத்தின் சாட்சாத்காரம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதனால் இந்த டைம் வந்து நேரம் மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் புரிய வைக்கணுமோ எல்லாருக்கும் புரிய வைங்க. என்ன எப்படியெல்லாம் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லா சேவையும் செஞ்சுருங்க. அதனால் நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்கீங்க. அப்போ தான் உங்களோட விக்ரமங்கள் விநாசமாகும். நீங்கள் இதெல்லாமே பண்ணுங்கள். ஆனால் வந்து முக்கியமாக நீங்கள் கவனம் கொடுக்கக்கூடியது நினைவு யாத்திரை.
உங்களோட விக்கர்மங்களும் விநாசமாகும், உயர்ந்த பதவியும் அடைவீங்க. பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிரேஷ்ட ஸ்மிருதியின் விசேஷ தன்மையின் ஸ்மிருதி ரூப சஞ்சீவினி மூலிகையை உன்னை கொடுக்கணும் நீங்கள். அதாவது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவங்களுக்கு விசேஷ தன்மை இருக்கும். அதை நீங்கள் நினைவுபடுத்தி அவங்களுக்கு அது சஞ்சீவினி மூலிகை மாதிரி அவங்கள திரும்பவும் அந்த மூச்சிலிருந்து விழிப்படைய செய்யணும். விசேஷ தன்மையின் சொரூபத்தினுடைய கண்ணாடியே அவருக்கு முன்னால் வைங்க. அவங்களோட விசேஷ தன்மையை கண்ணாடி மாதிரி அவங்க முன்னாடி வைங்க. மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவதன் மூலம் நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாக ஆகிடுவீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நினைவுபடுத்தும் போது நீங்கள் விசேஷத்தன்மையை மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் யாருக்காவது பலவீனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் தவிர்ப்பாங்க, ஏதாவது சாக்கு போக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விசேஷத்தன்மையை சொன்னீங்கன்னா அவங்களே அந்த பலவீனத்தை தெளிவாக உணர்வாங்க. அவங்கக்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது அப்படின்றத உணர்வாங்க. அதனால் இந்த சஞ்சீவினி மூலிகையால் மூர்ச்சை அடைந்தவர்களை விழிப்படைய செஞ்சு அவங்கள பறக்க வைங்க. நீங்களும் பறந்துக்கிட்டே போங்க, அவங்களையும் பறக்க வச்சுக்கிட்டே இருங்க. ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, பெயர், மதிப்பு, புகழ் மற்றும் சாதனங்களில் சங்கல்பங்கத்தில் கூட தியாகம் செய்வது தான் மிகப்பெரிய தியாகம். பெயர், மதிப்பு, புகழ் மற்றும் இந்த சாதனங்கள் இது எல்லாத்தையுமே சங்கல்பத்தில் கூட தியாகம் செய்யணும். இது ஏன்னா எல்லாமே இதனால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நமக்கு ஆஸ்தி பாபாவோட நினைவில் சேவை செய்கிறதுல தான் இருக்குது. நம்மளோட தெய்வீக குணங்களால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால் இதை நம்ம தியாகம் நம்மளுக்கு மதிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு போய் ஞானத்தை சொல்கிறது? என்னை அவங்க எந்த ஒரு புகழும் பாட மாட்டுறாங்க, எவ்வளோ நல்லது பண்ணாலும் புகழ் பாட மாட்டுறாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் இது எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சுருங்க. அப்போ தான் நம்ம ஏன்னா நம்ம இந்த ஞானத்தை சொல்கிறோம், அவங்களுக்கு சுபபாவனை வைக்கிறோம், அது எதுவுமே வீணாக போகாது. அதுக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடச்சே தீரும். அவங்க ஏற்றுக்கிட்டாங்களோ ஏற்றுக்கலையோ அது ஆனால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, சுபபாவனை ஸ்ட்ராங்காக வைக்கும் போது. அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாருன்னா, நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் விசேஷமாக உங்களோட ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் கொடுக்கணும். உங்களுக்கு விக்கல்பமற்ற வீணானவை இல்லைன்னா சங்கல்பங்களாக இருக்கும்போது புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும். அதாவது உங்கள் எண்ணங்களில் வீணானவையே இருக்கக்கூடாது, நெகட்டிவே இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது புத்தி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நிர்ணயம் பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். நிர்ணயம் சரியாக இருக்கும்னா நிவாரணமும் சகஜமாக நீங்கள் செய்வீங்க. சரி, இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா உடனடியாக நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சகஜமாக. இல்லைனா நிவாரணம் செய்வதற்கு பதிலாக நீங்களே ஏதாவது காரணம்னு சொல்லிக்கிட்டே இந்த காரணம் இருக்குது, அந்த காரணம், இதனால் இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியலன்னு ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பின்னால் உள்ளவங்களும் கூட ஒவ்வொரு விஷயத்துலேயும் காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. இப்போது இந்த டைமில் என்ன பண்ணணும், யாருக்கு ஞானம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.